குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 மாதங்களாக மழைப்பொழிவு அதிகமாக இருந்து குறிச்சிக்குளம் நிறைந்து காணப்படுகிறது. இது குறிச்சிக்குளத்தின் மேற்கு பகுதியிலே சாக்கடை தண்ணீர் அதிகமாக இந்த பகுதியிலே வருகிறது. அதனால்தான் ஆகாய தாமரை அதிகமாக இந்த பகுதியிலே இருக்கிறது. அதை அப்புறப்படுத்த மாநகராட்சியிடம் கேட்டிருந்தோம். அவர்களும் தொடர்ந்து இந்த ஆகாய தாமரையை எடுத்து வெளியே போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே சுமார் ஒரு 25லிருந்து 30 மரங்கள் இருக்கும். தன்னார்வலர்களால் வைக்கப்பட்ட மரம். அது பாதுகாப்பாக வளர வேண்டும் என்பதற்காக ட்ரீ கார்டு வைத்திருந்தோம். அது இப்பொழுது அந்த மரம் பெரிதாக வளரும்போது மிகவும் இடைஞ்சலாக இருக்கிறது. ஆகவே அதை சுத்தமாக கட் பண்ணி எடுத்தால்தான் மிகச்சிறப்பாக வளரும். அதற்காக அதுக்கு தேவையான உபகரணங்களுடன் இன்று குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வந்து அதை கட் பண்ணி எடுத்து அதே ட்ரீ கார்டை மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவதற்கான முயற்சியை மேற்கொண்டோம். இன்று தன்னார்வலர்கள் ஒவ்வொருவரும் ஆர்வமாக வந்து அந்த மரங்களை பாதுகாப்பாக வெல்டுமை செய்யும் அந்த ஏங்கலையும் கட் பண்ணி எடுக்கிறார்கள். இதே போல் அதிக மரங்களில் பொருத்தப்பட்டு இருப்பதால் அடுத்த வாரமும் இந்த பணி தொடரும். ஏனென்றால் இது சுற்றியும் இருப்பதால் இந்த மரம் பெரிதாக வளர்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஆகவே தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டு நாங்கள் இந்த ட்ரீ கார்டை கட் பண்ணி மரத்துக்கு விடுதலை கொடுக்கிறோம். மரம்தான் நமது வரம். ஏனென்றால் இது வெளியிடும் வெளிமூச்சு நமக்கு உள்மூச்சாக ஆக்சிஜனாக நமக்கு கிடைக்கிறது. மரங்கள் அதிகமாக இருந்தால்தான் மழைப்பொழிவும் நமக்கு கிடைக்கும். அதனால் அதிகப்படியான மரங்களை குளக்கரையிலே வைக்க நாங்கள் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 7 மணி முதல் 9:30 மணி வரை நாங்கள் தன்னார்வ தொண்டு செய்ய இருக்கிறோம். ஆகவே முடிந்த தன்னார்வலர்கள் குளம் காக்க, மழைப்பொழிவு பெற, மரங்கள் நட உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள்.